வணக்க மக்களே, நான் உங்கள் வேலவன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நேற்று வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடைபெறவிருந்த அந்த அமைதிக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை திடீர்னு ரத்தாயிடுச்சு மக்களே. உலக வர்த்தகத்தின் நரம்பு மண்டலமான அந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியை ஈரான் மறுபடியும் மூட போறதா ஒரு அதிரடி காட்டியிருக்காங்க. இந்த உலக அரசியல் பதற்றங்களுக்கு நடுவே ஒரு அவுன்ஸ் கோல்டு $6000 வரைக்கும் எகிர போகுதுன்னு மார்கன் ஸ்டான்லி போன்ற பெரிய நிறுவனங்கள் கணிப்பு கணிச்சிருக்காங்க. இந்த மூன்று முக்கிய விவரங்களையும் இதனால நம்ம ஊர் தங்க விலைக்கு என்ன தாக்கம் ஏற்பட போகுது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல அக்கி வேற ஆணி வேற அலச போறோம் மக்களே. உலக அரசியல் மூலமா உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் எப்படி பாதிக்கப்படுது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறோம் மக்களே. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல்ல இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடைபெறவிருந்த இந்த அமைதிக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை ஏன் தடைபெற்றது அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் மக்களே. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வாஷிங்டன் டிசில இருந்து அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கிளம்ப தயாரா இருந்தார் மக்களே. அந்த கடைசி நேரத்துல ஈரான் கிட்ட இருந்து என்ன செய்தி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி செய்தி வந்திருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கடைசி நேரத்துல அவரோட பயணத்தை நிறுத்திட்டாரு. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஏன் நின்றுச்சு, அதுக்கான மூன்று முக்கியமான காரணங்களா சொல்லப்படுது மக்களே. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மேல போட்டிருக்கிற பொருளாதார தடை மற்றும் அவங்களோட கடற்படையை வச்சு முற்றுகையிட்டு இருக்காங்களே, இது எல்லாம் தளர்த்துறதுக்கு அந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்காங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் அவங்க கிட்ட இருக்கிற யுரேனியத்தோட அளவை அணுசக்தி முகமை, அதாவது உலகத்தோட அணுசக்தி முகமையான IAEA அவங்க முழுமையா சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஈரான் கிட்ட அமெரிக்கா நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க மக்களே. ஆனா ஈரானோட உச்சபட்ச தலைவரான அலி கமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா எங்களை மிரட்ட பாக்குது, அவங்க நிறைய கண்டிஷன் நிறைய நிபந்தனைகளை எங்க மேல விதிக்கிறாங்க, அதனால இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்துல ஈரான் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிருக்காங்க மக்களே. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, லெபனான் எல்லை பிரச்சனை. அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கு மிகப்பெரிய போர் ஒண்ணு வெடிச்சிருக்கு மக்களே. அந்த போர்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்களே. மேலும் இதுக்கு பதிலடியா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 18 ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க மக்களே. இந்த போரை கண்டிச்சுதான் ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி கமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல, எங்க ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு ராணுவர்கள் 18 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களால எங்க தூதுக்குழுவை அனுப்ப முடியாது, அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து ஈரான் இப்போதைக்கு பின்வாங்கி இருக்காங்க மக்களே. மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டு அரசியல். அதாவது அதிபர் ட்ரம்புக்கு உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க செனட்டர்களும் சொந்த கட்சி தலைவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. அதாவது நட்பு நாடான இஸ்ரேலோட ஒத்துழைப்பு இல்லாமலும் ஈரான் இந்த அணுசக்தி முகமையில இருந்து முழுமையா பின்வாங்காலும் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில கையெழுத்துப்படக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடவும் கூடாது அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு உள்நாட்டிலேயே மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கிறதுனாலதான் இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க மக்களே. இந்த மூன்று முக்கியமான காரணங்கள் தான் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை நேத்து வெள்ளிக்கிழமை நடைபெறாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுது மக்களே. இந்த பிரச்சனை இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டமா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்களா மக்களே. ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை இஸ்ரேல் ராணுவம் தாக்குனாங்களா, அதனால ஈரான் உச்சபட்சமா கோபம் அடைஞ்சு மறுபடியும் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் போற அந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியை மறுபடியும் மூட போறதா நம்ம ஊர் சேனல்ல தமிழ் சேனல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் அந்த கடற்பகுதியை மூடிட்டாங்க மறுபடியும் அப்படின்ற மாதிரி போர் உச்சக்கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பரபரப்பா செய்தி போட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில நான் நியூஸ பார்த்தேன்னா என்ன வந்ததுன்னா, ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாங்க அந்த கடற்பகுதியை மூடவே இல்ல, இப்ப வரைக்கும் அந்த கடற்படையில இருந்து சரக்கு கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது, நாங்க மூடவே இல்ல அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்கன்ட்டு நம்ம ஊர் சேனல்ல காலையில சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஊர் சேனலை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஒருவேளை ஈரான் அந்த கடற்பகுதியை மூடிட்டாங்கன்ற செய்தி 100% உண்மையா இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வரப்போற திங்கட்கிழமை மறுபடியும் கோல்ட் ரேட் எகிர ஆரம்பிக்கும் மக்களே. அதாவது மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா போர் பதற்றம் மறுபடியும் அதிகமாகி உலக பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சேஃபான எவனா கோல்ட நோக்கி தான் ஓடுவாங்க. சரிங்களா, இதுதான் நடக்கும். அது என்ன செய்தி வரப்போகுதுன்ட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்ல என்ன நடக்க போகுதுன்ற செய்தியை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நம்ம வீடியோட கமெண்ட் மூலியமா.
நீங்க கமெண்டா பாத்துட்டே இருங்க சரிங்களா. அடுத்த கட்டமா நம்ம கோல்டோட ப்ரெடிக்ஷன் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கவனிங்க மக்களே. இப்போ இந்த உலக போர் பதற்றம் காரணமா நேத்து வெள்ளிக்கிழமை நேற்று உலக மார்க்கெட்ல கோல்டோட ரேட் சின்னதா ஒரு ஏற்றத்தை கண்டு இருக்குதான் நம்மளுக்கு செய்தி வருது மக்களே. இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட முன்னணி நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி போன்ற நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ் மற்றும் உலக வல்லரசு நாடுகள் இந்த கோல்டை வாங்கி குவிச்சுட்டே இருக்கிறதுனால வரப்போற காலங்கள்ல இந்த கோல்ட் ரேட் உச்சபட்ச நிலையா, அதாவது ராக்கெட் வேகத்துல ஏறி போய் நிக்க போகுது அப்படின்ற மாதிரி செய்தியை நம்மளுக்கு சொல்றாங்க மக்களே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு அவுன்ஸ் தங்கம் $6000 வரைக்கும் எகிரி போய் நிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே. அதாவது $6000 என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,65,000 வரைக்கும் வரும் $6000. அதாவது அவங்க ஒரு அவுன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா. ஒரு அவுன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு சவரன் சொல்லுவோம் பாத்தீங்களா 8 கிராம். அதே மாதிரி அவங்க ஊர்ல ஒரு அவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸ் கிட்டத்தட்ட 28.35 கிராம் மக்களே. அந்த 28.35 கிராம் தங்கம் கிட்டத்தட்ட 5,65,000 வரைக்கும் எகிரி போய் உச்சபட்ச நிலை அடைய போகுதுன்னு சொல்றாங்க மக்களே. இதுல ஒரு பொறுப்பு துருப்பான ஒரு செய்தியை நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேட் நாளைக்கே ஆயிட போகுது, இந்த வருஷத்துலயே ஆயிட போகுது அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி கிடையவே கிடையாது மக்களே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம் பொறுத்து தான் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த டார்கெட் எப்ப அடையும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள இந்த டார்கெட் அடையும் அப்படின்ற மாதிரி தான் மார்கன் ஸ்டான்லி நிறுவனங்கள் நம்மளுக்கு சொல்றாங்க மக்களே. அது வரைக்கும் இந்த போர் பதற்றத்தினால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்ட் ரேட் வரப்போற காலங்கள்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிக ஏற்றத்தையும் அதிக இறக்கத்தையும் தான் கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மார்கன் ஸ்டான்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மக்களே. சோ இந்த போர் பதற்றம் இன்னும் முடியற மாதிரியே தெரியல. அதனால கோல்ட் ரேட் மேல கீழே போயிட்டு தான் வந்திருக்கும். நம்மளும் இதுக்கு முன்னாடி நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த போர் பதற்றம் கொஞ்சம் தனியற மாதிரி இருந்தது. அதாவது அமைதிக்கான கையெழுத்து போட்டாங்க பாத்தீங்களா, அப்போ நம்ம கணிச்சபடியே கிட்டத்தட்ட கோல்ட் ரேட் ஒரு சின்ன சரிவை சந்திச்சுது. அதாவது 3000 வரைக்கும் கோல்ட் ரேட் ஒரு சவரனுக்கு கம்மியாச்சு பாத்தீங்களா. ஆனா இப்போ மறுபடியும் போர் பதற்றம் அதிகமாயிருக்கிறதுனால மறுபடியும் கோல்ட் ரேட் மண்டே, அதாவது வரப்போற திங்கட்கிழமை ஏற ஒரு சின்னதா வாய்ப்பு இருக்கு மக்களே. இருந்தாலும் அவங்க ஒரு அவுன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல ஒரு சவரன் சொல்லுவோம் பாத்தீங்களா. நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு சவரன் தங்கம் வரப்போற காலங்கள்ல அதாவது 2 ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள 2 லட்சம் டார்கெட் அடைய போறதுதான் நம்ம வீடியோல நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். சோ அவங்களும் அதை தான் நம்ம சொல்றாங்க. அதனால மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில இப்பவே பணம் இருந்தா, உங்களுக்கு லாங் டேர்ம் growth என்ன இருந்தா, அதாவது எனக்கு இப்பவே லாபம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம எனக்கு லாங் டேர்ம்ல லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருந்தா, உங்க கையில பணம் இருந்தா இப்பவே நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிங்க மக்களே. அதாவது வரப்போற ஒரு சின்ன சின்ன டிப்பை எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்க ஆரம்பிங்க மக்களே. இதுதான் நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி மக்களே. ஏன்னா இந்த போர் பதற்றம் முடியற மாதிரியே தெரியல. அதனால அப்பப்போ வர சின்ன டிப்பை நீங்க பயன்படுத்தி கோல்டா வாங்கிட்டே இருக்க மக்களே. கண்டிப்பா 2-3 வருஷத்துல இந்த கோல்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த கோல்டு தான் நம்மளுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மக்களே. உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும், உங்களுக்கு எமர்ஜென்சி இருந்தாலும் நீங்க அந்த தங்கத்தை அடக்கடியில வச்சு தங்கத்தை காசா மாத்த முடியும் சரிங்களா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கோல்டு எப்பவுமே ஒரு சேஃபான எவன். அதனால பாதுகாப்பா முதலீடு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் தொண்டை கீழே நான் இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன் மக்களே. சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பாய்.